அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஏசாயா 62:12 கடைசி பகுதி, நீ கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். இப்போ உலகத்தில் நமக்கு நிறைய பெயர் உண்டு, பெற்றோர்களால் வைக்கப்பட்ட பெயர் உண்டு. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து கைவிடப்படாத நகரம் அப்படின்னு சொல்லி அது ஒரு பெயரை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். 4ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும். அப்போ இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கைவிடப்பட்டது போன்ற ஒரு சூழ்நிலையில் நாம் கடந்து போய் கொண்டிருக்கலாம். நிறைய பிரச்சனைகளை பார்க்கும்போது, வாழ்க்கையின் சூழ்நிலைகளை பார்க்கும்போது, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ அப்படின்னு நீங்கள் நிறைய நேரம் சொல்கிறது உண்டு இல்லையா? ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீங்கள் கைவிடப்படாத நகரம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ தேவனுடைய வார்த்தை நம்ம வாசிக்கும்போது நம்ம எதெல்லாம் கைவிடப்பட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சி சொல்கிறோமோ அந்த இடத்துலெல்லாம் தேவனுடைய வார்த்தை நம்மை பார்த்து, நீ கைவிடப்பட்டவன் அல்ல, நீ கைவிடப்பட்டவள் அல்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை நம்ம பார்க்கும்போது, அவங்களுடைய சூழ்நிலை அன்னைக்கு அவங்க கைவிடப்பட்டது போல இருந்தது. நேபுகாத்நேச்சார் அவங்களே ரொம்ப 7 மடங்கு அக்னி சூளையில் போடணும்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் நீங்கள் ஆண்டவர் எங்களை விடுவிச்சாலும் சரி விடுவிக்கிறனாலும் சரி, நீங்கள் நிறுத்தின பொற்சலை நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஆனால் அந்த சூழ்நிலையில் அந்த 7 மடங்கு அக்னி சூளையில் போடும்போது கைவிடப்பட்டது போன்ற ஒரு சூழ்நிலை தான் மற்றவர்கள் யோசிச்சிருப்பாங்க. இன்னும் அவ்வளோதான், இவங்க வாழ்க்கை இன்னும் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்க. ஆனால் அந்த எரிகிற அக்னி சூளையில் கூட ஆண்டவர் 4வது நபராக அவர்களோடு கூட உலாவினார். இப்போது கர்த்தர் எங்கே இருக்கிறாரோ அங்கே ஒரு விடுதலை ஜனங்களுக்கு உண்டு. கைவிடப்பட்ட சூழ்நிலையின் நடுவிலும் கர்த்தர் நம்ம அருகிலே நம்ம கூட இருந்தாரானால் நாம் கைவிடப்பட்டவர்கள் அல்ல. இப்போ பாருங்களேன், ராஜாவே கூப்பிடுறான், உன்னதமான தேவனுடைய தாசர்களாகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே வெளியே வாருங்கள் என்று அவங்கள கூப்பிடுறான். இப்போ பாருங்களேன், அக்னி இவங்களை சேதப்படுத்தலை, கர்த்தர் அவர்களை கைவிடவே இல்லை அப்படின்றத நேபுகாத்நேச்சார் அறிந்து கொண்டான். இப்போ சூழ்நிலையை பார்க்கும்போது நம்மை பார்க்கிற ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவங்க அவ்வளோதான், இனிமேல் இவங்களுடைய வாழ்க்கை எழும்ப முடியாது, இவங்க கைவிடப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் மற்றவங்க நினைப்பாங்க. ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து, நீ கைவிடப்படாத நகரம் என்று மற்றவங்க உன்னை பார்த்து அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமேன். கர்த்தர் உங்களை நிரூபித்து காட்டுவார். தானியேல் சிங்கக்கபியில் போடப்படும் போது தூக்கி போட்டவங்கெல்லாம் நினச்சிருப்பாங்கல்ல, இவன் அவ்வளோதான், அவனுடைய வாழ்க்கை முடிந்ததுன்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் அவனை கைவிடவே இல்லை. 122 குடும்பங்களை பட்சிக்கிற அளவுக்கு இருந்த அந்த சிங்க கூட்டங்கள் தானியேலை ஒன்றுமே செய்யலை. ஆண்டவர் அவனை கைவிடலை. அப்போது தரியு ராஜா கேட்குறான், ஜீவனுள்ள தேவனுடைய தாசனாகிய தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தானியேல் சிங்கக்கபிலிருந்து சொல்கிறான், ராஜாவே நீர் வாழ்க, தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு வாய்களை போட்டார். சிங்க கெபியில கூட கர்த்தர் அவனை கைவிடவில்லை என்பதை ஆண்டவர் நிரூபித்து காட்டினார். இன்றைக்கு நிறைய சூழ்நிலைகளை பார்க்கும்போது மற்றவங்க நினைப்பாங்க, இவங்களை ஆண்டவர் கைவிட்டுட்டாரு அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் கூட நினைக்கலாம், ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ அப்படின்னு சொல்லி. ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். மனிதர்கள் கைவிட்டிருக்கலாம், உங்களுடைய உறவினர்கள் கைவிட்டிருக்கலாம், நீங்கள் நம்பினவங்க கைவிட்டு இருக்கலாம், உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களை கைவிட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆராதிக்கிற தேவன், உங்கள் பயபக்திக்குரிய தேவன், உங்களை அழைத்த தேவன், உங்களை தெரிந்து கொண்ட தேவன் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் பல பிரச்சனைகளை பார்த்து ஆண்டவர்கிட்ட நீங்கள் சோர்ந்து போகாதுங்க, கைவிட்டுட்டாரோன்னு சொல்லி சோர்ந்து போகாதுங்க. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். இனிமேலும் அவர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் நிச்சயமாக தம்முடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார்.
நிறைய வார்த்தையை கொடுத்துருக்கலாம், நிறைய தரிசனங்களை கொடுத்துருக்கலாம். ஆனால் சூழ்நிலைகளை பார்க்கும்போது அதற்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லாதது போல ஆண்டவர் கைவிட்டுட்டாரோ அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க தோணும். ஆனால் பிரியமானவர்களே, எவ்வளவுதான் உலகம் உங்களை கைவிட்டாலும், எவ்வளவுதான் மனிதர்கள் கைவிட்டாலும், கர்த்தர் இன்றைக்கு உங்களை தைரியப்படுத்துகிறார். நீ கைவிடப்படாத நகரம் என்று பெயர் பெறுவாய். நம்புறீங்களா? ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இன்றைக்கு ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை தங்களுடைய காரியங்களை பார்த்து, தங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து, ஆண்டவர் எங்களை கைவிட்டுட்டாரோ என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளை கைவிட மாட்டீர் என்ற நம்பிக்கை உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. ஆண்டவரே, கடந்து வந்த காலத்தை திரும்பி பார்க்கும்போது எத்தனையோ சூழ்நிலைகளில் நீர் எங்களை கைவிடலையப்பா. இனிமேலும் நீர் எங்களை கைவிட மாட்டீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் உங்களை கைவிட மாட்டார். யாக்கோபை பார்த்து, நான் உனக்கு சொன்னதை செய்யும்பட உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை நான் கைவிடவே மாட்டேன் என்று. நம்புறீங்களா? கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. காட் பிளஸ் யூ.